இது வந்து நான் மட்டும் சொல்கிறதில்ல, என் கூட ப்ரிப்பேர் பண்ணவங்களோட நான் பேசின டிஸ்கஷனாக இருக்கட்டும், குரூப் 4ல் இருந்தவங்களோட இருக்கட்டும், குரூப் 1ல் இப்போ கடைசியாக டிஸ்கஸ் பண்ணவங்களோட இருக்கட்டும், அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இல்லை ஃபுல் டைம் படிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாருமே அவங்களோட எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு காமனான பேட்டர்ன் என்னென்னா, கம்பேர் பண்ணும்போது குரூப் 1ஐ விட குரூப் 4 எக்ஸாம் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம் ஆக்சுவலாக. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. சாலிடாக எப்படி ஒரு 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. அந்த எழுதும்போது அங்கே நமக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் நமக்கு தப்பானாலுமே நம்ம வந்து சாலிடாக ஒரு 1000லேருந்து 2000 ரேங்க் நம்ம பின்னாடி போயிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் ஏன்னா நான் அந்த தப்புலாம் பண்ணேன், எனக்கு அதனால தான் நான் வந்து அதை திரும்ப திரும்ப உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன். நான் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் கண்ணாபின்னான்னு படிச்சுட்டு இருப்பேன். ஒரு புக்கை எடுத்து இன்னொன்று நல்லா மெயின் என்னென்னா, ஒரு அப்ஜெக்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா தெரியல தான் அது. அதை வந்து நீங்கள் எத்தனை வாட்டி யோசிச்சாலும் அங்கே தெரியாது தான் ஆன்சர். ஏன்னா படிக்காதது தெரியாது, அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். தெரியாத கொஸ்டின் 10 வாட்டி படித்தாலும் நமக்கு ஆன்சர் தெரியாது. படிக்கிறப்பே தெரிஞ்சிடும் நமக்கு இது தெரியாதுங்கப்போ டோட்டலாக அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ஃபர்ஸ்ட்னா யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நேயர் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் என் பேர் பிரவீன்குமார். இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனில் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டாக்ஸஸ் அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐம் பண்ணுறது ட்ரைனிங் ஃபுல்லாகவே தமிழில் தான். நான் மோட் ஆஃப் ரைட்டிங் வந்து எனக்கு தமிழில் தான். ஸோ தமிழை எழுதி சர்வீஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு எனக்கு இருந்துச்சு. இப்போ த்ரூ த ஜேர்னியில் நான் 2017 குரூப் 4ல் ஜாயின் பண்ணி ஒரு 7 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படிச்சுட்டு இருந்தேன். இயர்ஸ் பக்கம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு குரூப் 4 ஜாப் செக்யூர் பண்ணிட்டேன். குரூப் 4 வந்ததுக்கப்புறம் மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுறதெல்லாம் நான் கொஞ்சம் வேணாம் போதும், இனிமேல் ஃபர்தராக நம்ம வந்து ஜாப் போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் தான் நான் இருந்தேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்தாச்சு. நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் ட்ரைனிங்கில் இருந்தாலுமே இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் கூட நாங்கள் எழுதியிருக்கோம். மெயின்ஸ் இப்போவும் நான் ரைட் எழுதியிருக்கேன். பட் அது எழுதும்போது தான் எனக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நீங்கள் வந்து ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு நபர் வந்து டிஎஸ்பி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணலை அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஆர்டர் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ 1/5 கூப்பிட்டுருந்தாங்க. நான் தான் ஃபஸ்ட்டாக இருந்தேன். அப்புறம் வீட்டை கன்சல்ட் பண்ணேன். ஸோ அதனால் சரி கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ கம்பேரிட்டிவ் இந்த ஜாப் எல்லாமே ஈக்குவல் தான். குரூப் 1ல் சேலரி வைஸ் எல்லாமே சேம் தான். பட் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, பீப்புளோட டைரக்ட் கான்டாக்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் வரும்போது சரி நம்ம டிஎஸ்பி சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்மளோட கரியருக்கு இன்னும் நல்லா பூஸ்ட்டாக இருக்கும், நம்மளோட எபிலிட்டிஸ் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து எல்லாமே இன்னும் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் டிஎஸ்பி எடுத்துட்டேன். ஆனால் சொன்னால எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 அப்படிங்கிறது தனியாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா குரூப் 4 ஜெயிச்சிடலான்னு நிறைய பேர் குரூப் 4 மட்டும் போதும் எனக்கு ஆசை வருது. குரூப் 4 மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா எனக்கு படிக்கும். கம்பேர் பண்ணும்போது குரூப் 1ஐ விட குரூப் 4 எக்ஸாம் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம் ஆக்சுவலாக. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. சாலிடாக எப்படி ஒரு 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. அந்த எழுதும்போது அங்கே நமக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் நமக்கு தப்பானாலுமே நம்ம வந்து சாலிடாக ஒரு 1000லேருந்து 2000 ரேங்க் நம்ம பின்னாடி போயிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னன்னா அதர் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடணும். அதாவது மெயின் என்னென்னா, ஏன்னா நான் OMR ஃபில் பண்ணுறதுலேயும் சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்னா, அதாவது நான் படிக்கிறதுக்கான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு, எந்த மாதிரி மெத்தடில் படிக்கணும், ரிவிஷன் போடணும்லாம் சொல்லியாச்சு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடிய விஷயம்னு பார்க்கும்போது அந்த எக்ஸாமுக்கு நெருங்கிறதுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ரிவர்ஸில் நீங்கள் பண்ணணும். அதாவது எப்படின்னா அந்த 10 சப்ஜெக்டில் எது வந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்ற இதெல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்பப்போ ரிவிஷன் அனலைசைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு டெய்லி ஷெடியூல் மாதிரி போடுங்க. ஒரு 15 நாள் இருக்குன்ற பட்சத்துக்கு ஒரு நாள் டேட் எழுதிருங்க. ஒரு நோட்டில் எழுதிட்டு இன்றைக்கி டேட்டில் இந்த ஹவர்லேருந்து இந்த ஹவர், இந்த ஹவர்லேருந்து இந்த ஹவர், இந்த ஹவர்லேருந்து இந்த ஹவர். ஸோ அது மாதிரி ஹவர் கேசஸில் பிரிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து நம்ம இதெல்லாம் முடிச்சிருக்கணும், இந்த டைமில் இதெல்லாம் முடிச்சிருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹவர் டெய்லி பேஸ் ஷெடியூல் இருக்கணும், ஹவர் பேஸ் ஷெடியூல் இருக்கணும். ஸோ அந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டடி வந்து எந்த எக்ஸாம்னாலும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹவர் பேஸ்லையா, அந்த ஹவர் பேஸில் சிலபஸ் அலாட் பண்ணும்போது அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி ஓரளவு ஸ்ட்ராங், அப்போ அதுக்கு கம்மியான ஹவர் போகும். சயின்ஸு நம்ம இன்னும் சரியாக படிக்கலை, அதுக்கு கொஞ்சம் அதிக டைமிங் கொடுங்க. எக்கனாமிக்ஸு இன்னும் கொஞ்சம் படிக்கணும், ஸோ அதுக்கு கொஞ்சம் அதிக டைமிங் கொடுங்க. ஸோ இது மாதிரி அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸில் எப்படி எல்லாத்தையுமே அதிகமாக ரிவிஷன் பண்ணுறது, அந்த டைமில் அதை பண்ணணுன்னா அதை பண்ணிவிடுங்க. முடிஞ்சளவு அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் அது மட்டும் பண்ணிட்டீங்கனாலே ஓரளவு. ப்ளஸ் OMRல அந்த எரர் வர்றது,
அதெல்லாம் சரி பண்ணுங்கள். இன்னொன்று நல்லா மெயின் என்னென்னா, ஒரு அப்ஜெக்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா தெரியல தான் அது. அதை வந்து நீங்கள் எத்தனை வாட்டி யோசிச்சாலும் அங்கே தெரியாது தான் ஆன்சர். ஏன்னா படிக்காதது தெரியாது, அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். தெரியாத கொஸ்டின் 10 வாட்டி படித்தாலும் நமக்கு ஆன்சர் தெரியாது. படிக்கிறப்பே தெரிஞ்சிடும் நமக்கு இது தெரியாதுங்கப்போ டோட்டலாக அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. அந்த தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் யோசிக்கிறேன்ற டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது இன்னொன்று என்னென்னா, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மேக்ஸ் கொஸ்டினாக இருந்தாலும் அதிகபட்சம் 230 மினிட்ஸில் நீங்கள் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வர முடியலன்னா அந்த கொஸ்டினை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க. ஒரு கொஸ்டினுக்குன்னு ரொம்ப டைம் எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பின்னாடி டைம் இருக்கும், அதை வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து அந்த ப்ரீவியஸாக டெஸ்ட்டு நார்மல் டெஸ்ட் எழுதும் போதும் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போதுமே முடிஞ்ச அளவு OMRல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஷேடிங்கில் வர எரரில் அதில் வர தப்பு அது எல்லாத்தையுமே உங்களால் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ஷேட் பண்ணுற கற்றுக்கோங்க. அது வந்து நார்மல் டெஸ்ட் எழுதுறப்ப பண்ணிங்கனாலே அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் நீங்கள் ஒரு விஷயம் இன்சிஸ்ட் பண்ணிடுறீங்க. முதல்ல சொல்லிங்கன்னா 2 ஷெட்யூல் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் ஷெட்யூல், அவர் பெஸ்ட் ஷெட்யூல் பண்ணுங்க. ஏன் சார் ஷெட்யூல் வந்து இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணீங்க? ஒரு ஷெட்யூல் பண்ணி நீங்கள் ஏன் இவ்வளோ முக்கியம் தரீங்க? ஏன்னா நான் அந்த தப்புலாம் பண்ணேன். எனக்கு அதனால தான் நான் வந்து அதை திரும்ப உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன். நான் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் கண்ணாபின்னான்னு படிச்சுட்டு இருப்பேன். ஒரு புக்கை எடுத்து வச்சிட்டேன்னா ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்ததே போகணுன்ற ஒரு மைண்ட் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். மராத்தாஸுக்கு நான் நோட்ஸ் எடுக்கிறேன்ட்டு உட்காந்துனா ஒரு வாரம் ஃபுல்லாக மராத்தாஸுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் தேவை கிடையாது. உங்களுக்கு தேவை அந்த டைமிங் முதல்ல எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளோட லெவல் ஆஃப் ஸ்டடிங் எவ்வளோ நமக்கு தெரியும். செல்ஃப் அனலைஸ் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் நமக்கு கொடுத்துருக்க டைம் பீரியட் எவ்வளோன்றது முக்கியம். எக்ஸாமில் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே எழுதுறாங்கிறதுக்கு டைமிங். ஸோ இதனால தான் நான் வந்து டைமிங் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே ப்ராப்பரான ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் மட்டும் சொல்கிறதில்ல, என் கூட ப்ரிப்பேர் பண்ணவங்களோட நான் பேசின டிஸ்கஷனாக இருக்கட்டும், குரூப் 4 இருந்தவங்களோட இருக்கட்டும், குரூப் 1 இப்போ கடைசியாக டிஸ்கஸ் பண்ணவங்களோட இருக்கட்டும், அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லை ஃபுல் டைம் படிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாருமே அவங்களோட எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு காமனான பேட்டர்ன் என்னென்னா எல்லாருமே அந்த டைமை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கள் கூட ஒருத்தர் குரூப் 4 இருந்தவரெலாம் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே படித்தார். அவர் பாஸ் ஆகிட்டார். அவர் கண்டிப்பாக பயிலான்னு அவர் வந்து பாஸ் ஆகி எங்கள் கூட தான் ஜாயின் பண்ணார். ஆனால் என்னாச்சுன்னா அவர் போது அவருக்கு வந்து 38 அவருக்கு ஏஜ். புரியுதுங்களா? ஸோ அந்த டைமிங்கை அவர் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாருங்கிற அவரோட டைமிங்கை அவர் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டார், அந்த ரிசல்ட் டிலே தான் ஆகுமே ஒழிய பட் கண்டிப்பாக கிடைச்சிடும். உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டைமிங் ஷெட்யூலை மாற்றிக்கணும். அதர் ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு நல்லா கண்டிப்பாக ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் சார் பேங்கிங் எஸ்எஸ்சி நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணுற ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு மேத்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், குரூப் ஒர்க் வந்து மேத்ஸை வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு குரூப் ஒர்க் மேத்ஸ் நிறைய கற்றுனாங்க. ஷார்ட் கட் நோட் போடுவோம், நிறைய விஷயம் கற்றுனாங்க. குரூப் ஒர்க் மேத்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், ரொம்ப சரியாக அப்ரோச் பண்ணணும். குரூப் ஒர்க் ப்ரிப்பரேஷனை வந்து நிறைய ஆக்ஷன் பண்ணுறது அப்படி என்ன சார் மெயினு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்லேயுமே மெயினாக என்னென்னா அந்த இங்கிலீஷ்ன்ற ஒரு கான்செப்டில் ரொம்ப டயர்டாகிக்கிறீங்க எல்லாரையுமே. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, என்னால் இங்கிலீஷில் பார்க்க முடியாது, அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து படிக்காமையே நான் வந்து எனக்கு தெரியாது இதை வந்து இந்த மைண்ட் செட் முதல்ல மாற்றிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் ஈஸியாக நம்ம கிடைக்கும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏங்க ஒரு வாட்டி படிக்கிறீங்க புரியல, 2வது வாட்டி படிங்க, அப்போ 3வது வாட்டி படிங்க, 4 வாட்டி படிச்சிங்கன்னா எப்படிங்க புரியும்? அதே கொஸ்டின் தான் தமிழ்லேயும் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது. அப்போ தெரியலன்னா பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட கேளுங்க. இது இந்த மெயினான ஒரு பேரியர் இது. ஸோ அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நிறையா சால்வ் பண்ணுறதுங்க, அது ரொம்ப முக்கியம். நான் என்னோடய இது என்னென்னா ஒரு ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்பாங்க, ஸ்கூல் புக் சிலபஸ் அப்படிங்கிற ஒரு தாட்டை மட்டும் வச்சுக்காமல் கொஞ்சம் ப்ராடாக எல்லாத்தையும் சிலபஸில் இருக்கிற எல்லா சமமே பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே சால்வ் பண்ணுங்கள். அதில் ஒன்றும் தப்புலாம் கிடையாது. அந்த மேக்ஸ் சால்விங் எபிலிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் இல்லை எந்த எக்ஸாம் வேணாலும் உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஏன்னா சடனாக இப்போ ரயில்வேல கூட 1.2 lakh வேக்கன்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணதான் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் அதில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா பேங்கிங் எக்ஸாம் படிக்கிறவங்களாம் அப்படியே ரயில்வே எஸ்எஸ்சின்னு மொத்தமாக கிளியர் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது அவங்களோட மேக்ஸ் எபிலிட்டி தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு மேக்ஸை வந்து அந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணி நீங்கள் ரிசைட் பண்ணிடுறீங்க.
குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், என்னால் எழுத முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பேக்லாக் ஆகிக்கிறது உங்களை. ஸோ அதனால் அந்த லாங்குவேஜை வந்து ஃபஸ்ட்டு பேரியரை கிளாஸ் பண்ணிவிட்டு வெறும் இந்த ஸ்கூல் புக் மட்டும்னு இல்லை, அதை ஸ்கூல் புக்கு மஸ்ட்டு, அதை படிச்சிடுங்க. பட் ஆனால் அதை தாண்டி அடுத்த லெவலில் இருக்க கொஸ்டின் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதனால் அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியும். ஆப்டிடியூட்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ஓரளவு நீங்கள் வந்து அட்வான்ஸை சால்வ் பண்ணும்போதே உங்களால் சால்வ் பண்ண முடியும். பட் முடிஞ்ச அளவு லாஜிக்காகவும் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த சம்முக்கு. ஏன்னா ஒரு சில டைம் என்னன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுறதே டைம் எடுத்துரும். டைம் அண்ட் ஒரு பேசிக் சம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி ரொம்ப டைம் ஆகிடும். ஆனால் லாஜிக்கை யோசிச்சோம்னா சீக்கிரம் போட்டுடலாம். ஸோ எந்த செம்மை எப்படி போட்டால் எப்படி முடியுன்ற அந்த கிளாஸிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி போங்க. இதுக்கு இப்படி தான் போடணும், நான் ஃபார்முலாவில் தான் போடுவேன், நான் இதை ஷார்ட்கட்டில் தான், அப்படி கிடையாது. உனக்கு தேவை 2.5 நிமிஷத்தில் ஆன்சர் வரணும், அவ்வளோதான். அதுக்கு எப்படி போடுனாலும் சரி, நமக்கு ஆன்சர் வந்தால் ரைட். அதனால் அதை பார்த்துக்கோங்க.